Hey guys, my name is Kaushik and welcome back to LeetCode. So நம்ம previous videoல ஒரு window handling concept என்ன ஒரு multiple tabs or multiple windows எப்படி switch பண்றது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாவே பார்த்தோம். இந்த வீடியோல வெப் டேபிள் கான்செப்ட்னா என்ன, வெப் டேபிள் வந்து செலினியம்ல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெப் டேபிள் கான்செப்ட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க எங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, ப்ராடக்ட் பேஸ் ஆர் தி சர்வீஸ் பேஸ், கண்டிப்பா வெப் டேபிள் கான்செப்ட்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அது இல்லாம ரியல் டைம்ல நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும் போதும் வெப் டேபிள் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ எதுக்காக வெப் டேபிள் படிக்கிறோம், எதுக்காக லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து letgo.in/table என்ற பேஜ்க்குள்ள இருக்கும், அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு டேபிள் இருக்கு அண்ட் செகண்ட் இது ஒரு டேபிள் இருக்கு. ஸோ ஒரு பேஜ்ல ஃபர்ஸ்ட் எத்தனை டேபிள் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் டு ஃபைண்ட் அண்ட் /table அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் ஸ்லாஷ் அப்படின்னா ஆப்வியஸா இது வந்து ஒரு எக்ஸ் பாத்து தான். ஸோ எக்ஸ் பாத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 of 2 1 of 2 அப்படின்னு காட்டுது. அதாவது டோட்டலாக 2 டேபிள்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் தான் வேணும். ஓகே, அண்ட் சினாரியோ என்னன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான சினாரியோ. ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த கௌஷிக், அஸ்வந்த் அண்ட் அயன் என்ற இந்த 3 டேட்டாவும் வந்து நம்ம வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் ஒன் இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த ராஜ் இங்க இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வரலாம், இல்லை சம்டைம்ஸ் இந்த இடத்துல வரலாம். அதாவது டைனமிக்கா வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ராஜ் இருக்கிற நேம், அந்த ராஜ் என்ற நேம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ண போறோம். ஓகே, ஸோ இஃப் ராஜ் அந்த நேம் வந்து ராஜா இருக்கு, லாஸ்ட் நேம் ராஜா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ண போறோம். ஸோ 2 சினாரியோ. ஓகே, இதே நம்ம வெப் டேபிள் கான்செப்ட் வச்சு பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து இது டேபிள் டேக்ல இருக்கு. டேபிள் டேக்ல இருக்கு அப்படின்னா நம்ம டேபிள் டேட்டா எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து வெப் டேபிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அந்த டேட்டாவோட ஆக்சுவல் பிளேஸ் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோ கண்டிப்பாக நம்ம வந்து வெப் டேபிள் கான்செப்ட் வச்சு தான் போவோம். ஸோ நம்ம வந்து எபிசோட் 40ன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்கோம். அண்ட் இதில் வந்து கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா லேர்ன் வெப் டேபிள் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட க்ரோம் டிரைவர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணிக்கும் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறதுக்காக. அண்ட் இம்ப்ளிசிட் வெயிட் 10 செகண்ட்ஸ் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், 20 or 30. நான் இப்போ உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்டுக்காக சும்மா 10 செகண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் driver.getக்குள்ளே ஆப்வியஸாக நம்மளோட letgo.in/table அப்படின்னு நமக்கு வந்து கால் பண்ணிக்கோ, வெப்சைட் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபிள் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 2 டேபிள் இருக்குது. எந்த டேபிள்குள்ளே நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட். ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்மளோட இந்த டேபிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி /table அப்படின்னு போட்டோம்னா 1 2 அந்த மாதிரி வரும். சப்போஸ் ஒரு பேஜில் நிறைய டேபிள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ரோவை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹெட்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேபிளில் ஐடி, நேம் இல்லை ஏதாவது ஒரு வெப் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கும். அது நம்ம வெப் எலிமெண்ட்டாக அதாவது எக்ஸ்பாத் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லொக்கேட்டர்ஸ் ஐடி, கிளாஸ் நேம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐடி இருக்குது. ஸோ ஐடி வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஸோ driver.find element by id and ஐடியோட வேல்யூ. அண்ட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப் எலிமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் இதை வந்து டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ இந்த டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்குது இல்லை எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேபிள்லேருந்து எகெயின் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஓகே, ஏன் டேபிள்லேருந்து ஃபைண்ட் எலிமெண்ட் போடுறேன்? இங்கே வந்து டிரைவர் தானே போட்டிருக்கேன். ஸோ டிரைவர் அப்படின்னா அந்த ஆக்டிவ் பேஜில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கும். ஓகே, பட் நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு எல்லா டேபிள்ஸ் வேண்டாம், பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் வேணும். அதனால table.find element. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே டாட் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் தான் வருது. பட் இந்த டிரைவர் டாட் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி, நேம், கிளாஸ் நேம் அந்த மாதிரி நிறைய வந்து வருது. கரெக்ட். ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப் எலிமெண்ட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் சர்ச் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ சர்ச் கான்டெக்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் சர்ச் கான்டெக்ட்ஸில் இருக்கும். இதுதான் ஆக்சுவலி பேரண்ட் இன்டர்ஃபேஸ் செலினியமில். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே ஃபைண்ட் எலிமெண்ட் அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் என்ற ரெண்டு ஃபங்க்ஷன் தான் வருது. அண்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மல்டிபிள் ரோஸ் ஆர் மல்டிபிள் காலம்ஸ்.
ஸோ இங்கே வந்து ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு போட போகிறேன். அண்ட் வித்தின் தட் பை டாட் டேக் நேம். ஓகே, ஸோ டேக் நேம்னா டிஆர் டிடி அந்த மாதிரி டேபிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் என்ற ஒரு டேக் இருக்கும். அதுக்குள்ள டி ஹெட் அதாவது டேபிளோட ஹெட்டர், அதுக்குள்ள டி பாடி இருக்கும். டி பாடிக்குள்ள டிஆர் சொல்லுவோம். ஸோ டிஆர் அப்படின்னா ரோஸ், டிஆர்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டிடி இருக்கும். ஸோ டிடின்றது தான் வந்து ஆக்சுவல் டேட்டா ஆர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். யூஐல பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டர், ஹெட்டருக்குள்ள டிஆர் இருக்கு, டிஆருக்குள்ள டிஹெச் இருக்கு. ஸோ அதாவது டேபிள் ஹெட்டர் அர்த்தம், ஹெட்டர் ரோ அப்படின்னு அர்த்தம். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா டி பாடி இருக்கு. ஸோ டி பாடிக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 ரோஸ் இருக்கு, கரெக்ட். அண்ட் 3 ரோஸ்க்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவலி 4 காலம்ஸ் இருக்கு. 4 காலம்குள்ள இன்புட்ன்ற ஒரு டேக் வந்து இருக்கு 4வது காலம்குள்ள. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக்கோட ஸ்ட்ரக்சர் இந்த டாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை ஹெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹெட்டர் எதில் போட்டிருக்காங்க அப்படின்னா டிஹெச்ல தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஹெச் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் வந்து ஹெட்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து ஹெட்டர்ஸோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணோம். சப்போஸ் அப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் ஈச் இங்கே போடலாம். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி ஃபார் ஈச்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து பார்த்துருங்க. ஓகே, அண்ட் இங்கே வந்து ஹெட்டர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹெட்டர்ஸ்ன்றது என்னோட சோர்ஸ். அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அட் எ டைம் ஒரு வெப் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு லோக்கல் நேம் கொடுத்துருக்கோம் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹெட்டர் டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ கெட் டெக்ஸ்ட் அப்படின்னா அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். என்னவா ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இங்கே வந்து சிஸ் அவுட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லூப் முடிஞ்ச அப்புறம் நான் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ driver டாட் குவிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்திருக்கு, லாஸ்ட் நேம் வந்திருக்கு, இமெயில் அட்ரஸ் அண்ட் ப்ரெசென்ட் ஆர் ஆப்சென்ட் அப்படின்ற அந்த ஹெட்டர் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ ஹெட்டர் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போதைக்கு பிரிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு வேலிடேஷன் பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா விசா நம்ம அசர்ட் இல்லை அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லை கண்டிஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா ரோஸை வந்து ரோஸில் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எல்லா ரோஸில் ஃபர்ஸ்ட் ரோஸ் எல்லா ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, ஸோ இந்த கௌஷிக், அஸ்வந்த் அண்ட் அந்த 3 டேட்டா வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணோம்னா ரொம்பவே ஈஸி. நம்ம திருப்பி அதே டேபிள்ல இருந்து ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம் அண்ட் அந்த டேக் நேம்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஆர் வந்து கொடுக்க போறோம். ஸோ அந்த டேபிள்ல இருக்கிற மொத்தம் டேபிள் ரோஸும் வரும். அது டாம்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ டபுள் ஸ்லாஷ் டேபிள் அண்ட் அட் தி ரேட் ஐடி ஈக்குவல் டு ஐடியோட வேல்யூ என்னன்னு போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டபுள் ஸ்லாஷ் டிஆர் அப்படின்னு போகிறோம். ஸோ இங்கே டிஆர் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் வந்து வருது. 4 ரோஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சுவலி ஹெட்டர். நம்மளுக்கு ஹெட்டர் தேவையில்ல, நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஆக்சுவல் டேட்டா தான் வேணும். ஸோ ஆக்சுவல் டேட்டா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டி பாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்லாஷ் டி பாடி ஸ்லாஷ் டிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஸ்லாஷ் டேபிள்லேருந்து ஸ்லாஷ் டிஆர் அப்படின்னா ஸ்லாஷ் டி பாடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ளே போய்டும், அதுக்கப்புறம் டிஆர்க்குள்ளே போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ அதே வந்து இங்கேயும் கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து டி பாடி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் டிஆர் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து நான் ஆல் ரோஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து 3 ரோஸ் இருக்கு கரெக்டா. ஸோ நம்ம 3 ரோஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் லிஸ்ட்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, எவ்வளோ டீடைல்ஸ் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கு தெரியணும் அப்படின்னா சைஸ் என்ற ஃபங்க்ஷன், கரெக்ட். ஸோ நம்ம வந்து ஆல் ரோஸ் டாட் சைஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சைஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ சிஸ் அவுட் சைஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வேலிடேஷன் போடணும் அப்படின்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன் இப்போதைக்கு எழுதுறோம். ஸோ இங்கே போடலாம் இஃப் size equals 3, then I'll say like sys out சும்மா பாஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, else fail அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதே வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு வந்திருக்கு, சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ரோஸ் சைஸ் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, ஸோ ரோ சைஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் காலம், தேர்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட், தேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் எல்லாத்தையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த ஆல் ரோஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லா ரோஸ்க்குள்ள போயிட்டோம். ஓகே, ஸோ ஃபார் ஈச் நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா ஓகே ஃபார் ஈச்சே போகலாம். ஓகே, ஸோ ஃபார் ஈச் அண்ட் ஃபார் ஈச்க்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோ வந்து எடுக்க போறோம். எல்லா ரோஸ், அதாவது ஆல் ரோஸ்ல இருந்து ஒரு ரோ வந்து எடுக்க போறோம். ஓகே, ஸோ அந்த ரோல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பியும் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ள டிடின்றதெல்லாம் வேணும் எனக்கு. கரெக்ட். ஸோ பை டாட் டேக் நேம் டிடி அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். ஓகே, அண்ட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலம் வந்து ரிட்டர்ன் பண்ணும், அதாவது இருக்கிற எல்லா காலம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த காலம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் வேணும். அதாவது நம்ம யூஐல பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து வந்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல எல்லா டேட்டாஸ் வந்து எல்லா காலம்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். எல்லா காலம்ஸ் எடுத்துட்டு எனக்கு என் டெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே, ஸோ இங்க காலம் டாட் கெட் ஆஃப் 0. ஸோ கெட் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் என்ற இன்டர்ஃபேஸ்ல இருந்து வருது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு வெப் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் தான் வேணும். ஸோ சிஸ் அவுட் ஃபர்ஸ்ட் காலம் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கௌஷிக், அஸ்வந்த், அயன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரன் ஆர் அயன் ஏதோ ஒன்று அது வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ரோஸ் எடுத்திருக்கோம். ஆல் ரோஸ்ன்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ, இந்த செகண்ட் ரோ, இந்த தேர்ட் ரோ எல்லா ரோஸ் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பை டேக் நேம் டிடி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஒரு இது லூப்னால ஆப்வியஸாக ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ரோ வந்து இட்ரேட் ஆக போகுது. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற கெட் ஆஃப் 0 கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டிடின்றது என்னோட காலம். ஓகே, ஸோ இப்போ இந்த காலம் வந்திருக்கும், இந்த காலம், இந்த காலம், இந்த காலம் எல்லா காலம்ஸ் வந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வேணும், அதாவது கெட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது ஆப்வியஸாக வெப் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணோம். வெப் எலிமெண்ட்ல நம்ம வந்து கெட் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் சினாரியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேம் ராஜ். ஸோ ராஜ் நேம் இருக்கு அப்படின்னா நான் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். கரெக்ட். ஸோ ராஜ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கோடை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போத்துக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் ஈச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபார் லூப் அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் அண்ட் இங்கே வந்து சைஸ் என்னவா, லென்த் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சைஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இங்கே லிஸ்ட் ஆல் ரோஸ் டாட் சைஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 3 டைம்ஸ். ஓகே, ஸோ லெஸ்ஸர் தென் 3 அப்படின்னா 0 to 3, 0 1 2 அவ்வளோதான், 3 ரோஸ் வந்து வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரோவா வந்து எடுக்க போறோம். கரெக்ட். ஸோ அதே சேம் லைன் தான், இங்க வர அதே லைன் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாகவே பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இந்த எல்லா டேக் நேம்ஸ் வந்து எல்லா டிடிஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அதை வந்து ஒரு இந்த ரோ வந்து ஆக்சுவலி இங்கேருந்து வருது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ரோஸ் டாட் கெட் ஆஃப் I அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ I வந்து ஃபர்ஸ்ட் டைம் 0 இருக்கும், செகண்ட் டைம் 1 இருக்கும், தேர்ட் டைம் 2 இருக்கும். ஆல் ரோஸ் டாட் கெட் ஆஃப் I, அதாவது இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் ஆஃப் ஐன்றது இங்க 0 வரும், இது வந்து 1 வரும், இது வந்து 2 வரும், என்டையர் ரோ வந்து வரும். இப்போ இது வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து ரோஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஸ் டாட் கெட் ஆஃப் திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட் டிடி மட்டும் தான் வேணும். கரெக்ட். ஸோ நம்ம வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். 0 இல்லை 1 ஆக்சுவலி, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வேண்டாம், இப்போ வந்து லாஸ்ட் நேம் வந்து வேணும். கரெக்ட். ஸோ லாஸ்ட் நேம் வந்து இந்த சாட்டர்ஜி ராஜ் மேன் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கெட் ஆஃப் 1 அது வந்து எனக்கு ஒரு வெப் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, செகண்ட் காலம் ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் நேம் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதை வந்து நம்ம சிஸ் அவுட்ல லாஸ்ட் நேம் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட்
அண்ட் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இது ரன் பண்ணால் ஆப்வியஸாக ரன் ஆகிடுன்னு தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவலில் ஜாவாஸ்கிரிப்ட் அடிச்சாச்சு, அப்படியே ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து டாட் ஈக்குவல்ஸ் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங்கில் டபுள் ஈக்குவல்ஸ் கிடையாது, டாட் ஈக்குவல்ஸில் வந்து ராஜ் அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எங்கே என்ன இருக்குது, ராஜ். ஓகே, ஸோ ராஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் ராஜா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எந்த ராஜ் எங்கே மேட்ச் ஆகுதோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். கரெக்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 4th காலம், அதாவது 0, 1, 2 3rd காலம். கரெக்ட், இண்டெக்ஸ் படி. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஸ் டாட் கெட் ஆஃப் 3. ஸோ 3rd காலம், அதாவது 4th காலம் ஆக்சுவலி இண்டெக்ஸ்னால 4 - 1. ஓகே, அண்ட் அங்கே போயிட்டு திருப்பியும் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டேக் நேம் இன்புட். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ரோஸ் டாட் கெட் ஆஃப் 3, அதாவது இந்த ரோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கரண்ட்டாக எங்கே மேட்ச் ஆயிருக்கோ அந்த ரோஸை வந்து எடுத்துட்டு அதுலேருந்து ஃபைண்ட் எலிமெண்ட் பை டேக் நேம். எதுக்கு இந்த இன்புட்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்புட் தான். ஸோ டிடியை நம்ம கிளிக் பண்ண முடியாது, நம்ம வந்து இன்புட்டை தான் வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ இன்புட்டை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்புட் டாட் கிளிக். ஓகே, ஸோ இன்புட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் சப்போஸ் இன்புட் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லூப்பை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே, பிகாஸ் இங்கே வந்து 3 டேட்டா தான் இருக்குது. ஸோ லூப் சீக்கிரமாக முடிச்சிடும். அதே ஒரு 50, 100 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அப்புறம் நம்ம லூப்பை ரன் பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ அதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னா பிரேக்ன்ற கீவேர்ட். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பிரேக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிரேக் வந்து ஆக்சுவலி நம்மளால ஃபார் ஈச்சில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் இங்கே வந்து இந்த ஐ பேஸ்ட் இட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால இப்போதைக்கு இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ரீகேப் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் நேம் இருக்கனால இந்த இன்புட் வந்து கிளிக் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த மேன் வேணும் அப்படின்னா மேனை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே ராஜுக்கு பதிலாக இங்கே வந்து மேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். அண்ட் இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி இந்த கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்ஜி ராஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஐரன் வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டோம். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதனால நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லூப்க்கு வந்து போயிருக்காது, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து போயிருக்காது. சப்போஸ் நான் பிரேக் போடலை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேன் வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸாக மேன் அங்கே வந்து கிளிக் ஆகிருந்து நீங்கள் அது வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னொரு குட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த சாட்டர்ஜி சப்போஸ் இந்த நேமும் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் தேவையில்ல. ஸ்பேஸ் இருக்கா இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குன்னா நம்ம அந்த ஸ்பேஸும் கொடுக்கலாம், இல்லைனா டாட் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். வெப் டேபிள் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். கொஞ்சம் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு போகிறது. ஸோ இது வந்து ஆக்சுவலியாக பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். எலிமெண்ட்ஸ்லேருந்து எலிமெண்ட்ஸ் தர்றதுனால ஆர்எல்ஸ் செயினிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்ஜி இருக்க இடத்துல செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்ஜியோட ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு ஆப்வியஸாக பிரேக் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிஷன் முடிஞ்ச உடனே சாட்டிஸ்ஃபைட் ஆன உடனே பிரேக் ஆயிடுச்சு. இல்லைனா நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வெப் டேபிள், சிம்பிள் டேபிள், அந்த வெப் டேபிள் வந்து ஒரு டேபிள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த டேபிள்லேருந்து எத்தனை ஹெட்டர் ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ், டேபிள்லேருந்து ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். எதுக்கு டேபிள்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா
அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா TH வந்து பிரிண்ட் பண்ணும். பட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ட்டிகுலர் டேபிள்ல இருக்கிற ஹெடர்ஸ் தான் வேணும். ஸோ அதனால டேபிள் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இது சிம்பிள் லூப் தான். லூப்ல எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, CSS செலக்டர் வச்சு டேபிள் பாடிக்குள்ள போயிட்டு டேபிள் ரோஸ் எத்தனை டேபிள் ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இங்க. அதுக்கு சைஸ் என்ற ஃபங்க்ஷன். இந்த சைஸ் ஃபங்க்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, java.util.list என்ற இன்டர்ஃபேஸ்குள்ள இருந்து வருது. ஓகே. அண்ட் தென் இங்க சும்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். அண்ட் இங்க தான் மெயின் லாஜிக். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல் ரோஸ்ன்றது நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த வேரியபிளோட நேம் ஆல் ரோஸ் டாட் கெட் ஆஃப் ஐ. ஸோ ஐ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இங்க ஐ கொடுத்துருக்கேன், இங்க ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஐ வந்து லைக் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படி எல்லா ரோஸ் வந்து இட்ரேட் பண்றதுக்காக. அண்ட் இங்க இந்த பர்டிகுலர் ரோல பர்டிகுலர் காலம் தான் எனக்கு வேணும். எப்பவுமே என் கண்டிஷன் அந்த காலம் மட்டும் தான் வேணும். அதனால 3 அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கோர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ரோஸ் டாட் கெட் ஆஃப் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் டேட்டாஸ் வரும். அதுல இருந்து கெட் டெக்ஸ்ட் வாங்கி அதை ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் இங்க ஒரு சின்ன இஃப் கண்டிஷன், இஃப் டாட் ஈக்குவல்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ராட்டஜி எந்த நேம் பாஸ் பண்றோம் அந்த நேம் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோல இருக்கிற காலம் 3 எடுத்துட்டு, அதாவது 0 1 2 3 லாஸ்ட் காலம் எடுத்துட்டு அதுல இருக்கிற இன்புட் டேகை ஃபைண்ட் பண்ணிட்டு இன்புட் டேகை கிளிக் பண்ணிட்டு பிரேக் பண்ணுது. பிரேக் எதுக்கு அப்படின்னா கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப் எனக்கு அதுக்கு மேல ஓட வேண்டாம். ஓகே. ஸோ அதனால பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வெப் டேபிள் கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட கிட்டார் கம்யூனிட்டியில கேளுங்க. யூடியூப்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கோடு வந்து போஸ்ட் பண்றீங்க. என்னால அதுக்கு சரியா ரிப்ளை பண்ண முடியல. ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கோடு இல்ல டாட் இல்ல ஏதாவது வெப்சைட் ஒரு லிங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து ஸ்பாம்ல போயிடுது. ஸ்பாம்ல போறதுனால எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஓகே. ஸோ எப்பவுமே நம்மளோட கிட்டார் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுங்க. அதுல மோஸ்டா ஆக்டிவா தான் இருப்பேன். யூடியூப் கமெண்ட்ஸோட அதுல கொஞ்சம் ஸ்பீடாவே ரெஸ்பான்ஸ் கூட பண்ணுவேன். ஓகே. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோர்ஸ் கோட் பிளஸ் கிட்டார் கம்யூனிட்டி அது இல்லாம நீங்க என்னோட பர்சனலா Facebook ஆர் Instagramல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ லைக் இட். இஃப் ஸோ டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். See you in the next one very soon. ஹே ஒரே நிமிஷம். நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் இல்ல. எப்போத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கோயில்கிட்ட ஏதாவது ஒரு கிணறு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காயின் ஒண்ணு போடுவோம். கரெக்ட்? அந்த காயின் எதுக்கு போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா இப்பயே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இல்லன்னா நான் சொல்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த காலத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, காயின்ஸ் எல்லாமே வந்து காப்பர்ல இருக்கும். ஸோ காப்பர்ல வந்து நம்ம தண்ணீல போட்டு வச்சோம்னா, அது நெறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாரி வரும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வீட்ல கூட அம்மா, அப்பாலாம் காப்பர் ஓட அந்த ஃப்ளாஸ்க் மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருக்கிற தண்ணி குடிங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற கிணறுல இருந்து தான் ஊர்ல இருக்கவங்கலாம் அந்த காலத்துல தண்ணி எடுத்து அவங்க குக்கிங்க்கோ இல்ல ட்ரிங்கிங்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காப்பர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற அந்த தண்ணீல நெறைய மினரல்ஸ் இருக்கும். அது குடிக்கிறதுக்கு நல்லது. ஸோ அதுதான் அந்த கோயில்ல இருக்கிற கிணத்தோ, இல்ல அந்த ஏரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, போகும்போது எல்லாரும் அந்த காலத்துல காப்பர் காயின்ஸ் போட்டு போவாங்க. ஆனா, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப எல்லாமே வந்து சில்வர் காயின்ஸ் தான். அதையும் நம்ம வந்து கிணத்துலயோ, இல்ல ஏரியில போடுறோம். அது எந்த யூஸும் இல்ல. பட் இத சயன்டிஃபிக்கா பார்க்காம நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது. சயன்டிஃபிக்கா அந்த மினரல்ஸ் காப்பர்ல இருந்து தண்ணீல சேர்ந்து நம்ம குடிக்கிறதுனால ஹெல்த் நல்லா இருக்கும்ன்றது தான் ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் இட். See you in the next one very soon.